கல்வாரி சிலுவையில் இப்படி பாடுபட்டு அவர் எனக்காக செத்தார். கைவிடப்பட்டவராய் கதறி தன்னுடைய ஜீவனை அங்கே விட்டார். நிந்தரை அவருடைய இருதயத்தை பிளக்கிற அளவுக்கு அவர் அந்த பாட அனுபவித்தார். ஏன் நெஞ்சு இனிமே உடையக்கூடாது? நான் நன்றாக இருக்க வேணும். என்னுடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும், சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேணும், நான் வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த விதமாக சிலுவையில் மரித்தார். அவர் அங்கே மரித்த உடனே திரைச்சியில் ரெண்டாக கிழியுது, பூமி அதிருது, கண்மலை பிளக்கிறது. என்ன மனுஷனுக்கு ஒரு அறிவிப்பு, உங்களுடைய விடுதலை ஆரம்பமாயிற்று என்கிற அறிவிப்பு. இனி ஒருவர் கூட சஞ்சலத்தில் வருத்தத்தில் வாழக்கூடாது. ஒருவர் கூட தங்களை பற்றி புறக்கணிக்கப்பட்டவர்களாய், முக்கியம் இல்லை என்கிற விதத்தில், என்னை யார் அன்பு கூறுகிறதில்லை என்கிற விதத்தில் எண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எண்ணி பார்க்கணும், கர்த்தர் உங்களை எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று, எவ்வளவாய் உங்களை எண்ணி பார்த்திருக்கிறார் என்று. புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்னுடைய உணர்வுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரான்னு எண்ணவே கூடாது. அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதற்கான பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஐ எம் ஹைலி ஃபேவர்ட். நான் தேவ கிருபையை பெற்றிருக்கிறேன். தேவனுடைய கிருபை மகா பெரிய தயவு எனக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என் மீது அன்பு கூறுகிறார். யார் அன்பு கூர்ந்தா என்ன, கூறலன்னா என்ன, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. ஆண்டவராக இயேசு என்னை அன்பு கூறுகிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்தார், என்னை தம்முடைய குடும்பத்திலே ஒருவனாக்கி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேரை சொல்ல போறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், நான் கிருபை பெற்றவன், தேவனுடைய மாபெரும் தயவு எனக்கு கிடைத்திருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய எல்லா பாவங்களை மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காரியங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். என்னை அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே கொடுத்தார், புது வாழ்வை எனக்கு தந்திருக்கிறார். நான் கிருபை பெற்றவன், புது வாழ்வு எனக்கு உண்டாயிருக்கிறது, எனக்கு குறைவே இல்லை. தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறது. தேவனுடைய அன்பு எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. என் மூலமாக மற்றவர்கள் மீது அது பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என் வீட்டில் சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு,